Hello students, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஃபோர் சார்ஜிங் சச் கமிஷன் ஆஃப்டர் சார்ஜிங் சச் கமிஷன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிஃபோர் சார்ஜிங் சச் கமிஷன் ஆஃப்டர் சார்ஜிங் சச் கமிஷன் கொஸ்டினை கொடுப்பாங்க. ஆனால் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஒரு மாதிரி கசகசாயிட்டு இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிஃபோர் சார்ஜிங் சச் கமிஷன் ஆஃப்டர் சார்ஜிங் சச் கமிஷன்னா ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும் தாங்க. எனக்கு ஒன்றும் இல்லை. பிஃபோர் சார்ஜிங் சச் கமிஷன்னா ஓவராலாக நெட் ப்ராஃபிட்னு ஒன்று வரும்ல. என்னது அந்த P&L அப்ராப்ரியேஷன் போடுவோம். P&L அப்ராப்ரியேஷனில் வந்து இந்த இடத்துல நெட் ப்ராஃபிட்னு வரும், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் வரும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம்ல, அதான் இங்கே நெட் ப்ராஃபிட் நான் சொல்கிறேன். ஓகே, அதோட மைனஸ் எதனா மைனஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டால் இங்கே இருக்கிற சேலரி, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இது எல்லா டேஷையும் அப்படியே கழிச்சு விட்ருங்க. சரியா? கழிச்சு விட்டு எடுக்கக்கூடிய அமௌண்ட் இருக்கு இல்லையா, அந்த அமௌண்ட் அதான் XXXன்னு வச்சுக்கிறேன் சும்மா. ஓகே, அந்த அமௌண்ட்டோட என்ன பண்ணணும் அப்படின்னா இன்டு ரேட் டிவைடட் பை 100. அதான் பிஃபோர் சார்ஜிங் சச் கமிஷன். ஓவரால் நெட் ப்ராஃபிட் அதோட இங்க வரக்கூடிய ஆல் எக்ஸ்பென்சஸை டிடெக்ட் பண்ணிட்டு அந்த ரேட் பை 100 போட்டா அவ்வளவுதான் பிஃபோர் சார்ஜிங் சச் கமிஷன். இப்போ ஆஃப்டர் சார்ஜிங் சச் கமிஷன் பார்க்கலாமா? ஒன்றும் இல்லைங்க பாரு, அதே தான். இது ஒன்றும் கம்ப சுஸ்தனம்லாம் கிடையாது. நான் இப்படி வால் எடுத்துட்டேன், இப்போ போடுறேன் பாரு. அதே நெட் ப்ராஃபிட் அதே தான். இது ரெண்டையும் ஆட் பண்ணி எடுக்கிற நெட் ப்ராஃபிட் மைனஸ் அதே சேலரி மைனஸ் அதே இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் மைனஸ் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல இந்த சேலரி பிஃபோர் சார்ஜிங் சச் கமிஷன் சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அந்த கமிஷனையும் அழிச்சு விட்டு என்ன இப்போ எழுதியிருப்போம். இந்த ஏ தான் இவனோட சேலரி, இவன் கமிஷன், ஏவோட கமிஷன், அதையும் சேர்த்து டிடெக்ட் பண்ணிட்டு வரக்கூடிய ஆன்சர் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ் 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 இன்னொரு எக்ஸ் என்ன இதோட மைனஸ் பண்ணி எடுத்தது எக்ஸோட இன்டு ரேட் டிவைடட் பை 100 பிளஸ் ரேட். அது என்ன ரேட் டிவைட் பை 100 பிளஸ் ரேட்? ஒருவேளை 10% கண்டுபிடி அப்படின்னாங்கன்னா 10 டிவைட் பை 100 அப்படின்னு போட்டா பிஃபோர் சார்ஜிங் சச் கமிஷன். அதே ரேட் டிவைடட் பை அதாவது 10 டிவைடட் பை 100 பிளஸ் ரேட், அதாவது 10 டிவைடட் பை 100 பிளஸ் 10 110 அப்படின்னு போட்டோம்னா அதுக்கு பேர் தான் என்னது ஆஃப்டர் சார்ஜிங் சச் கமிஷன். இது லைக் மேத்தமேட்டிக்ஸ் இன் அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வரும். பிஃபோர் அதாவது 1/2 on cost is equal to 1/3 on sales, 1/3 on sales is equal to 1/2 on cost, 1/4 on cost is equal to 1/5 on sales. அதெல்லாம் இப்போ வேண்டாம். ஃபியூச்சரில் நான் ரேஷியோ அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் ஒரு சாப்டர் எடுப்பேன். அந்த டைமில் இந்த பிஃபோர் சார்ஜிங்கும் ஆஃப்டர் சார்ஜிங்கும் ரொம்ப விலாவாரியாக விளக்குறேன். இப்போதைக்கு உனக்கு இந்த பேசிக் போதும். லைக் பிஃபோர் சார்ஜிங்னா ரேட் பை 100 எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிட்டு ரேட் பை 100 போடணும். ஆஃப்டர் சார்ஜிங்னா எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிட்டு இன்க்ளூடிங் கமிஷனையும் மைனஸ் பண்ணிட்டு பழைய கமிஷன் எதாவது இருந்தால் அதையும் மைனஸ் பண்ணிட்டு ரேட் டிவைட் பை 100 பிளஸ் ரேட்னு போட்டால் முடிஞ்சுதா அப்படின்ற ஒரு பேசிக் இருந்தால் போதும். ஸோ இதில் வந்து நம்ம அடுத்து சம் போடலாம். ஸோ சம் போடும்போது உங்களுக்கு இன்னொரு ஐடியா கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ சம் நான் டிராஃப்ட் பண்ணியிருக்கேன். இந்த சம்முக்காண்டி நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, பிஃபோர் சார்ஜிங் சச் கமிஷன் ஆஃப்டர் சார்ஜிங் சச் கமிஷன், அதுக்கான சம் நான் டிராஃப்ட் பண்ணியிருக்கேன். இந்த சம்மில் என்ன சொல்லியிருக்கான்னு பார்ப்போம். தர்ஷன் சிவான்னு 2 பார்ட்னர்ஸ் இருக்காங்க. தர்ஷன் ரிசீவ்ஸ் மந்த்லி சேலரி ஆஃப் 1000 சொல்லியிருக்காங்க. எப்பவும் போல நம்ம இந்த இடத்துல given அப்படின்னு போட்டு யாரவன் தர்ஷன், கரெக்டா? ஸோ தர்ஷன் ஒருத்தன் 1000 rupees சேலரி கேட்குறான், பர் மந்த் கேட்குறான். அப்படின்னா பர் மந்த்னா வருஷத்துக்கு 12. ஸோ 12 போட்டோம்னா 12,000 அவனோட சேலரி. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா தர்ஷன் earns இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஆஃப் 2000ன்றாங்க. அப்போ தர்ஷனுக்கு ஃபர்ம் 2000 இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்கணும். ஸோ கொடுக்கலாம். ஸோ தர்ஷனுக்கு சேலரி, இது வந்து சேலரி, கரெக்டா? சேலரி யார் கொடுக்குறோம்னா தர்ஷன் கொடுக்குறோம். இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்குறோம், அதே தர்ஷனுக்கு கொடுக்குறோம். எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 2000 கொடுக்குறோம். ஓகே, அடுத்தது என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தா சிவா பேஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் ஆஃப் 2000 டு த ஃபர்ம். ஓகே, அப்போ சிவா பேஸ் 2000 அப்படின்னா அவன் ஃபர்முக்கு கொடுக்குறான்னு அர்த்தம். சரி, அப்போ அது பேர் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் இல்லையா? ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் வந்து சிவா கொடுக்குறான். எவ்வளவு கொடுக்குறான்னா 2000 கொடுக்குறான். ஓகே, மேற்கொண்டு பார்த்தா சிவா என்டைட்டில் கமிஷன் ஆஃப் 10% ஆன் நெட் ப்ராஃபிட்னு சொல்றான். ஓகே, 10% ஆன் நெட் ப்ராஃபிட். ஓகே, பிஃபோர் சார்ஜிங் சச் கமிஷன் பிஃபோர் சார்ஜிங் சச் கமிஷன்ரா நம்ம இப்போ தானே பார்த்தோம். இருக்கிற எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிட்டு 10/100
100 தான் போடணும். அதாவது ரேட் பை 100 அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ணக்கூடாது. ஓகே சரி ஓகே. இப்போ நம்ம சம்மா போடலாமா? அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நெட் ப்ராஃபிட் ஆஃப் த பிஸ்னஸ் 60,000 கொடுத்துட்டான். ஸோ நெட் ப்ராஃபிட் 60,000. ஓகே எல்லாத்தையும் எடுத்து எழுதிட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரிப்பேர் பிஎன்எல் அப்புறம் அக்கௌண்ட்னு சொல்லியிருக்கோம். ஸோ பிஎன்எல் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் போடலாம். ஸோ பிஎன்எல் அப்ராப்ரியேஷன் போடுறோம். ஓகே ஸோ பிஎன்எல் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கான்? நெட் ப்ராஃபிட் சொல்லியிருக்கான். ஸோ நெட் ப்ராஃபிட் அப்படின்னு போட்டு நெட் ப்ராஃபிட் எவ்வளோடா சொல்லியிருக்கான்? 60,000 சொல்லியிருக்கான். ஸோ 60,000 இங்கே எழுதிக்குவோம். ஓகே ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 சேலரி கொடுக்க சொல்லியிருந்தா நம்ம எடுத்து எழுதியிருந்தோம். சேலரி பிஸ்னஸ் பார்ட்னருக்கு தரணும். அப்போ பிஸ்னஸுக்கு அது டெபிட்டு. நான் எப்பவும் சொன்ன மாதிரி தான், இந்த சைடு டெபிட்டு, இந்த சைடு கிரெடிட்டு, இந்த சைடு என்ன எழுதணும்னு சொல்லியிருக்கேன்? பிஎன்எல் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் அப்படின்லாம் எழுதிடு ப்ளீஸ். நான் எழுதுறேன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணாத. நானே க்யூட் குட் பாய். பர்டிகுலர்ஸ் rupees particulars rupees. ஓகே சரி எல்லாத்தையும் போடு. இப்போ என்ன பண்ண போறோம்? சேலரி கொடுக்க போறோம். சேலரி கொடுக்க போறோம்னா அஸ் அ ஃபார்மா யோசி, ஃபார்முக்கு அது டெபிட் அழுகிறோம். டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் டு சேலரி. யாருக்கு தரோம்னு பார்த்தா தர்ஷனுக்கு தரோம். கரெக்டா? ஸோ தர்ஷனுக்கு 12,000 தரணும். ஸோ டிக்கு 12,000. ஓகே நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்னா தர்றது. நீ ஒருத்தன் கேபிட்டல் பிஸ்னஸ்க்கு போட்டதுக்கு பிஸ்னஸ் அவனுக்கு வட்டி தரணும். ஓகே ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். யாருக்கு தரணும்னு பார்த்தா அதே தர்ஷன் பண்ணி தான் தரணும். ஸோ டி அப்படின்னு போட்டு எவ்வளவு? 2,000. அதையும் நான் எழுதிக்கிறேன். ஓகே நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்டா. இந்த இடம் தான் த்ரில்லிங்கான இடம். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்னா ஒரு பார்ட்னர் ஃபோமுக்கு கொடுக்கறது. அப்போ நம்ம ஃபோம் பெர்ஸ்பெக்டிவ் வியூவில் சம்மு போடுறோம் அப்படின்னா ஃபோமு ஈன்னு சிரிக்க ஆரம்பிச்சோம். ஸோ போயிட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் அப்படின்னு போட்டு 2,000 அப்படின்னு போட்டுக்கோ. இது யாருன்னு பார்த்தா சிவா தரம். ஓகே நாங்கள் தர்ஷன், இங்கே சிவா வந்து 2,000 தர மாதிரி போட்டாச்சு. எல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் தான் நெட் ப்ராஃபிட்னு சொன்னால் 60,000 இது எல்லாம் ஓகே. இப்போதான் ரொம்ப 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 முக்கியமான இடம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ கமிஷன் தர சொல்லியிருக்காங்க. 10% ஆஃப் நெட் ப்ராஃபிட் தர சொல்லியிருக்காங்க. பட் அந்த 10%ங்கிறது எதுல இருந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தா ஓவரால் இருக்கிற ப்ராஃபிட்ல இருந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஓவரால் ப்ராஃபிட் எவ்வளவு? 62,000. கரெக்டா இல்லையா? ஸோ 62,000. அந்த 62,000 இங்கே போட்டுருங்க. ஸோ இந்த 62,000 வந்து அப்படியே இங்கே எழுதியாச்சு. அந்த 62,000ஓட 2,000 போச்சுன்னா 60,000, 60,000ஓட 12,000 போச்சுன்னா 48,000. கரெக்டா? ஸோ இந்த 48,000 தான் கமிஷன் கொடுக்க வேண்டிய ப்ராஃபிட். ஸோ அந்த 48,000 தூக்கி இப்படிக்கா எழுதிட்டு இன்டூ 10/100 அதோட நிறுத்திக்கணும். இதுவே ஆஃப்டர் சார்ஜிங் சச் கமிஷனாக இருந்தால் 10/110 அப்படின்னு எழுதணும். இந்த 10/100 மட்டும் போட்டால் போதும். ஏன்னா அதில் ரேட் டிவைட் பை 100 ப்ளஸ் ரேட், இல்லை ரேட் பை 100 அவ்வளோதான். ஸோ இப்போ எவ்வளோ வரும்? 4,800 வரும். கரெக்டாக இல்லையா? ஸோ இந்த இடத்துல போயிட்டு டூ கமிஷன் அப்படின்னு எழுதிட்டு கமிஷன் எவ்வளோ? யாருக்கு கமிஷன்? ஏதாவது சொல்லியிருப்பாங்க. சிவாக்கு கமிஷன். கரெக்டா? டு சிவாக்கு கமிஷன் 4,800 கமிஷன். என்னடா புரிஞ்சிச்சா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதை அப்படியே மைனஸ் பண்ணுறோம். ஸோ 62,000ஓட அப்படியே மைனஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா எவ்வளோ கிடைக்குதுன்னா 43,200 கிடைக்குது. ஸோ 43,200. சரியா? இப்போ 43,200 நம்ம என்ன பண்ணுறோம்? ரேஷியோவே கொடுக்கல. அப்போ ரேஷியோ கொடுக்கலன்னா நம்ம என்ன கண்டு பண்ணணும்? டிவைடட் பை 2 போடணும். கரெக்டா? ஸோ இப்போ போயிட்டு 2 அட்ஜஸ்டட் நெட் ப்ராஃபிட் அப்படின்னு எழுதிக்கோங்க. அட்ஜஸ்டட் நெட் ப்ராஃபிட் அப்படின்னு போட்டுட்டு யார் யார்? தர்ஷனும் சிவாவும். கரெக்டா? ஸோ தர்ஷன் சிவா அப்படின்னு போட்டுட்டு 21,600 21,600 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு பிரிச்சு கொடுத்துரு. அவ்வளோதான் சம் முடிஞ்சது. ஒன்றுடா சிம்பிள். ஒரு கிளிம்ஸ் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. இதில் பிஃபோர் சார்ஜிங் சச் கமிஷன் சொல்லியிருக்கிறனால நம்மளோட இப்போ டார்கெட் ஃபுல்லாக எதில் இருக்கணும்னா ரேட் பை 100ல் இருக்கணும். ஓகே ஸோ அப்படின்னா நம்ம கொடுக்கப்பட்ட நெட் ப்ராஃபிட் எவ்வளோனா 60,000, வாங்கப்பட்ட இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் 2,000. ஸோ மொத்தமாக நம்ம கிட்ட இருக்கிற காசு 62,000 ரூபாய். அந்த 62,000 ரூபாயில சேலரி, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், கமிஷன், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ரெண்டையும் கொடுத்ததுக்கு அப்புறம் மிச்சம் எவ்வளோ காசு இருக்கோ, அதாவது அந்த 48,000ல் 10/100 போட்டு 4,800 கண்டுபிடிச்சு கமிஷன் கொடுத்தாச்சு.
இந்த கமிஷனையும் கொடுத்ததுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிற காசை தான் அட்ஜஸ்டட் நெட் ப்ராஃபிட்னு சொல்லுவோம். இங்க ரேஷியோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த ரேஷியோல பிரிச்சு கொடுத்துருப்போம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பார்ட்னர்ஷிப் டீடு பொறுத்த வரைக்கும் இன்கேஸ் ஆஃப் ஆப்சன்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டீட் ஆர் அக்ரிமெண்ட் நம்ம என்ன பண்ணணும், அக்ரிமெண்ட் இல்லாமல் இருக்காது. இன்கேஸ் ஆஃப் ஆப்சன்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டீட் ஆர் இன்கேஸ் கொஸ்டின் டிட் நாட் மென்ஷன் அபவுட் எனி ratios we should distribute profit in the equal ratios. கரெக்டா? ஸோ நான் ஈக்குவல் ரேஷியோவா ரெண்டு பேருக்கு இதை பிரிச்சு கொடுத்தேன். அவ்வளவுதான் சம் முடிஞ்சது. இதுக்கு அடுத்தது இது பிஃபோர் சார்ஜிங் சச் கமிஷன். கரெக்டா? சச் கமிஷன். அடுத்தது ஆஃப்டர் சார்ஜிங் சச் கமிஷன் பார்ப்போம். இதுல நம்ம அடுத்த சம்ல வந்து ஆஃப்டர் சார்ஜிங் சச் கமிஷன் பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். கரெக்டா? ஸோ ஆஃப்டர் சார்ஜிங் சச் கமிஷன்ங்கிறது சரி ஓகே, அதெல்லாம் ஓவரா பேசாதீங்க, முதல்ல கொஸ்டின்ல இருந்து வாங்க. ரைட், ஓகே. நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்து வரேன்டா. தர்ஷன் சிவான்னு ரெண்டு பார்ட்னர்ஸ் இருக்காங்க. தர்ஷன் வந்து salary 10,000 per month கேட்கலாம். கரெக்டா? ஸோ எப்பவும் போல நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த இடத்துல given அப்படின்னு போட்டு கிவன்ல வந்து 10,000 பர் மந்த்னா வருஷத்துக்கு 12 மாசம். அப்ப தர்ஷனுக்கு வந்து சேலரி எவ்வளவு போகணும் அப்படின்னா 1,20,000 போகணும் இல்லையா? ஸோ 1,20,000 போகணும். நெக்ஸ்ட் அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, அவனுக்கு கமிஷன் 10% ஆஃப் நெட் ப்ராஃபிட் 10% ஆஃப் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் பார்ட்னர் சேலரி. அவனுக்கு கமிஷன் வேணும், ஆனா சேலரிக்கு அப்புறம் இருக்கிற நெட் ப்ராஃபிட்ல இருந்து வேணும்னு கேட்கறான். அப்போனா நம்ம நெட் ப்ராஃபிட் எவ்வளோன்னு தெரியணும். கரெக்டா? ஸோ நெட் ப்ராஃபிட்ங்கிறது 4,20,000. ஸோ கமிஷன் இப்போ கால்குலேட் பண்றேன். ஓகே, யாருக்கு அப்படின்னா தர்ஷனுக்காக கால்குலேட் பண்றேன். ஓகே, அவன் எதுல இருந்து கேட்கறான் அப்படின்னு பார்த்தா ஓவரால் நெட் ப்ராஃபிட்ல 4,20,000ல எது கழிச்சதுக்கு அப்புறம், நல்லா பாரு, அவனோட சேலரி கழிச்சதுக்கு அப்புறம். சரியா? நெட் கமிஷன் வந்து ஆஃப்டர் பார்ட்னர் சேலரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பார்ட்னரோட சேலரினா இப்போதைக்கு இவன் மட்டும்தான். அப்ப அவனோட சேலரி எவ்வளவு? 1,20,000. என்னடா புரியுதா இல்லையா? ஆஃப்டர் பார்ட்னர் சேலரி. ஓகே, அப்போ இவனோட சேலரி மட்டும் தான் இருக்கான்னு நம்ம நோட் பண்ணோம். அதான் கிடையாது. சிவா என்டைட்டில்ட் வித் சேலரின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சேலரிங்கன்னா அவன் ஒருத்தர் சேலரி மட்டும் இருந்தா அவன் ஒருத்தரை மட்டும் மைனஸ் பண்ணலாம். இன்னொருத்தர் இருக்கே, அவன் எவ்வளவு சேலரி கேட்கறான் அப்படின்னு பார்த்தா 25,000 கேட்கறான். அப்போ 4,20,000 25,000 மைனஸ் பண்ணணும். புரியுதா இல்லையா? அப்படின்னா எவ்வளவு இருக்கும்? 4 lakhல 1,20,000 போயிடுச்சுன்னா 3 lakh இருக்கும். 3 lakhல 25,000 போயிடுச்சுன்னா 3 lakhல 25,000 போயிடுச்சுன்னா 2,75,000 இருக்கும். கரெக்டா? இப்போ 2,75,000 இப்போதைக்கு அவைலபிள் நெட் ப்ராஃபிட் ஃபார் கிவிங் யாரு? தர்ஷனுக்கான கமிஷன். அதுல அவங்க முக்கியமா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாரு, பிஃபோர் சார்ஜிங் சச் கமிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா இல்லையா? ஸோ பிஃபோர் சார்ஜிங் சச் கமிஷன் என்ன பண்ணுவோம்? ரேட் பை 100 அவ்வளவுதானே போடலாமா? ஸோ தர்ஷன்ஸ் கமிஷன் இஸ் ஈக்குவல் டு 2,75,000 இன்டூ 10/100. அப்போ ஒரு முட்டை அப்படின்னா 27,500. ஏதாவது டவுட் இருக்கா? அப்போ 27,500 ரூபாய் தான் தர்ஷனுக்கு கொடுக்க வேண்டிய கமிஷன். எழுதிக்கலாமா இல்லையா? இப்போ போயிட்டு நான் எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் தர்ஷன் மொத்தமா சேலரி தந்துடலாம். சேலரி யார் யாருக்கெல்லாம் தரணும்னு பார்த்தா இவனுக்கு, யாருக்கு? தர்ஷனுக்கு 1,20,000 தரணும். கரெக்டா? சிவா எவ்வளவு சேலரி கேட்டானா 25,000 பெர் ஆனம் கேட்டான். அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணனா 1,45,000 வருது. என்னடா புரிஞ்சுச்சாடா? இப்போ கமிஷன் 2 கமிஷன் என்ன கமிஷன் ஃபர்ஸ்ட் இப்போ தர்ஷனுக்கு கண்டுபிடிச்சிட்டோம். தர்ஷனுக்கு எவ்வளவு கமிஷன் கேட்கறான்? 27,500 கேட்கறான். புரியுதா கண்ணு? இப்போ நம்ம அடுத்தது பார்க்கணும். அடுத்தது என்னன்னா, இதே சிவா என்ன பண்றான்? சிவா என்டைட்டில்ட் வித் salary of 25,000 per annum எழுதிட்டோம். and commission of 10% of net profit after charging all commission அப்படின்றான். after charging all commission. அப்ப இதுக்கு முன்னாடி ஏதோ கமிஷன் இருந்திருக்கு 27,500. அதையும் மைனஸ் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வேல்யூல இருந்து எனக்கு 10/110 எடுத்து கொடுன்றான். அதான் இதுல ஆஃப்டர் சார்ஜிங் சச் கமிஷன் சொல்லிட்டாங்க இல்லையா? we know that after charging such commission அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ரேட் டிவைடட் பை 100 + ரேட். சரி போடுவோமே.
அப்போ நம்ம கிட்ட வந்து இது வரைக்கும் அந்த 25,000 மைனஸ் பண்ண வரைக்கும் 2,75,000 இருக்கு. சரி நான் முழுசாவே போடுறேனே, 4,20,000 மைனஸ் 1,20,000 மைனஸ் 25,000 மைனஸ் இப்போ நம்ம கொடுத்த இந்த 27,500. டேய் புரியுதாடா? இது எல்லாத்தையும் நீ மைனஸ் பண்ண அப்படின்னா உனக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூல இன்டூ 10/110 போடணும். புரியுதா? நான் இங்க போடுறேன் இங்க நல்லா கவனிச்சுக்கோ. இப்போ இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணோம்னா ஓகே, இப்போ நான் அது வரைக்கும் மைனஸ் பண்ணேன். 2 lakh எவ்வளோடா இருக்கு? 2,75,000 வந்தது. 2,75,000 மைனஸ் 27,500. கரெக்டா? அப்போ 500 0 0 போச்சு, 5 போச்சு, இந்த இடத்துல 15 இருக்கும். 15ல் வந்து 7 போச்சுன்னா 8 வரும். இங்கே 6 இருக்கும், 6ல் 2 போச்சுன்னா 4 வரும். இதில் வந்து 1 இருக்கும். 1,48,500 ரூபா வந்திருக்கும். இப்போ இந்த 1,48,500 ரூபாயில 10/110 அப்படி போனோம்னா உனக்கு 22,500 கிடைக்கும். எவ்வளோ கிடைக்கும்னா 22,500. சரி போடுவோமா? இப்போ சிவாக்கு வந்து கமிஷன் எவ்வளோ வருது? 22,500 வருது. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி பார்த்தா மொத்தமாக நம்ம கொடுத்த கமிஷன் எவ்வளவு? 50,000. டே இந்த சேலரி ஆகட்டும் கமிஷன் ஆகட்டும் இது எல்லாமே எதுல இருந்து தான் எடுத்து தரணும் அப்படின்னு பார்த்தா நெட் ப்ராஃபிட்ல இருந்து தான் எடுத்து தரணும். கரெக்டா இல்லையா? அப்ப நெட் ப்ராஃபிட் கிரெடிட் சைடுல இருக்கும். ஸோ நெட் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு 4,20,000. ஸோ இப்போ 4,20,000 இருந்தது. கரெக்டா? இந்த 4,20,000 இருந்து இந்த 50,000ஐயும் 1,45,000ஐயும் கழிச்சா எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். சரியா? ஸோ இப்போ வந்து 1 lakh கழிச்சிட்டோம்னா 3,20,000, 2,75,000. ஸோ ஓவராலாக பார்த்தா அதுலேருந்து 50,000 போச்சுன்னா 2,25,000 உனக்கு கிடைக்குது. புரியுதாடா? இதுதான் என்னன்னு சொல்லுவோம்? டு அட்ஜஸ்டட் நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். இங்க ரேஷியோ எதுவும் கொடுக்காத காரணத்தினால இந்த 2,25,000 நம்ம என்ன பண்ண போறோம்? டிவைடட் பை 2 போடுறோம். கரெக்டா? ஸோ இப்போ 2,25,000 டிவைடட் பை 2 அப்படின்னா ஏன் 2 ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேரும் பங்கு பிரிச்சுக்கிறாங்க ஈக்குவல்னா 1:1. அப்போ 2 பங்கா போட்டு ஆளுக்கு ஒரு பங்கு. கரெக்டா? ஸோ 2 1s are 2, 2 1s are 2, 2 2s are 4, பேலன்ஸ் 1, 2 5s are 10, 0 0. அப்போ ஒருத்தருக்கு 1,12,500 வருது. அதாவது தர்ஷனுக்கு 1,12,500, சிவாக்கு 1,12,500. ரெண்டும் ஆட் பண்ணா 2,25,000. இந்த சம்ல நீ முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா பிஃபோர் சார்ஜிங் ஆஃப்டர் சார்ஜிங் ரெண்டையும் சேர்த்து ஒரே சம்லயே போட்டோம். பிஃபோர் சார்ஜிங் சச் கமிஷன்ல இது வரைக்கும் உள்ளதெல்லாம் மைனஸ் பண்ணிட்டு 10/100 போட்டேன். ஆஃப்டர் சார்ஜிங் சச் கமிஷன்ல இன்க்ளூடிங் தட் கமிஷனையும் மைனஸ் பண்ணிட்டு, அதாவது இதுக்கு முன்னாடி கொடுத்த ப்ராஃபிட் அந்த பார்ட்னர் கொடுத்த அந்த கமிஷனையும் மைனஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம்? 10/110 போட்டு முடிக்கிறோம். ஆனா ஒருவேளை இந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்னு ஒன்று வந்திருந்தா என்ன பண்ணணும் அப்படின்னா அதையும் ஆட் பண்ணிக்கும். அதையும் ஆட் பண்ணிட்டு அதோட நீ மைனஸ் பண்ணிட்டு ஃபைனல் ஆன்சர் எடுத்துட்டு வா. ஸோ இதுலேருந்து உனக்கு தெரிஞ்சிச்சு பிஃபோர் சார்ஜிங் சச் கமிஷன்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணணும், ஆட் பண்ணிட்டு மைனஸ் பண்ணணும், நெட் ப்ராஃபிட்டோட மைனஸ் பண்ணணும், பண்ணி வரக்கூடிய ஆன்சர்ல இருந்து 10/100 அப்படின்னு போட்டு முடிக்கணும். அதுவே ஆஃப்டர் சார்ஜிங் சச் கமிஷனாக இருந்ததுன்னா சேம் மெத்தட் ஃபாலோ பண்ணணும். ஆனால் மல்டிப்ளை பண்ணும்போது 10/110 போட்டு முடிக்கணும். ஏதாவது டவுட் இருக்கா? அவ்வளோதான். இதோட பிஃபோர் சார்ஜிங் சச் கமிஷன் ஆஃப்டர் சார்ஜிங் சச் கமிஷன் கான்செப்ட் ஓவர். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் கான்செப்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். ஓகே, பை பை, see you.